This is Vincent நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கோம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி எந்த டவுட் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது பசங்க அதிகமா அதாவது ஃபர்ஸ்ட் விரும்புறது இந்த சிஇஜி கேம்பஸ், சரியா? அதுக்கப்புறம் பசங்க பிரைவேட் காலேஜ் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது அதிகமா பசங்க விரும்புறது என்னன்னா எஸ்எஸ்என் காலேஜையும் பிஎஸ்ஜி காலேஜ் தான் விரும்புறாங்க, சரியா? அப்ப இந்த எஸ்எஸ்என் காலேஜ்லயும் பிஎஸ்ஜி காலேஜ்லயும் என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு, அதோட க்ளோசிங் கட் ஆஃப்ஸ்லாம் என்னென்ன இருந்துச்சு, சரியா? அதாவது 117 கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ்ல வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம என்ன சொல்றது இப்போ சொல்ல போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க, சரியா? கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, சரியா? அதனால கண்டிப்பா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிஎஸ்ஜி காலேஜ் நம்ம சொல்லும் போது இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், சரியா? அப்ப கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல நாம படிக்கும் போது கொஞ்சம் ஃபீஸ் வந்து குறைவா இருக்கும். ஆனா இங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. அப்ப செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் சொல்லும் போது நீங்க இது இல்லாம பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படியே உள்ள வந்துடும், சரியா? அதனால பிஎஸ்சி காலேஜ் நீங்க கொடுக்கலாம், ஆனா கோர்ஸை கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து தெளிவா கொடுங்க. அதனாலதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஓகே, பிஎஸ்சி காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 2006, அதாவது 2006 இதுதான் வந்து அதோட கவுன்சிலிங் கோடு 2006. எஸ்எஸ்என் காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பாத்தீங்கன்னா 1315 1315 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகே, இப்போ இத பத்தி டீடைலா நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி காலேஜை பத்தி பார்த்தலாம். பிஎஸ்சி காலேஜ்ல மொத்தமா நமக்கு இருக்கிற கோர்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமா 25 கோர்ஸ் இருக்கு, சரியா? அப்ப அந்த 25 கோர்ஸ் என்னென்ன இருக்கு, அதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா இவங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாண்ட்விச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங், SW அப்படிங்கிறது சாண்ட்விச், சரியா? அப்ப எஸ்எஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எப்பயும் போல 4 இயர் கோர்ஸ் தான். ஆனா SW சாண்ட்விச் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 இயர் கோர்ஸ், சரியா? அப்ப எஸ்எஸ் கோர்ஸும் சரி, இந்த 5 இயர் கோர்ஸ் இருக்கு பாருங்க SW, இதுவும் சரி உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஹெவியா தான் இருக்கும். அதனால கோர்சஸ் நீங்க சாய்ஸ் மீடியில கொடுக்கும்போது கொஞ்சம் சுதாரிப்பா நீங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து பார்த்துடலாம். பிஎஸ்சி காலேஜ் இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1951 ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பழமையான காலேஜ். இங்க படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அரியர் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா ஜாப் வந்து 100% நீங்க செக்யூர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல பேக்கேஜோட நீங்க வெளியே போக முடியும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து எஸ்எஸ்ல இருக்கு. 60 பேர் என்ன பண்றாங்க, இன்டேக் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது பயோமெடிக்கல், சரியா? அதாவது பயோடெக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல இருக்கு. அதே மாதிரி பயோமெடிக்கல் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்கு. இதுல எல்லாமே 60 இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா 30 பேர் தான் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏஐஎம்எல் இருக்கு. ஏஐஎம்எல் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல தான் இருக்கு, 60 பேர் இன்டேக் பண்றாங்க. அதே மாதிரி சிஎம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, ஆனா எஸ்எஸ்ல இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம், சரியா? செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபீஸ் அதிகம். இங்க 138 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிஎன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 30 பேர் இன்டேக் பண்றாங்க. அதாவது சிஎன் அப்படின்னா என்னன்னா சிவில் இன்ஜினியரிங் வித் எஸ்எஸ்லும் இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் இசி வந்து 60 பேர், ட்ரிபிள் வந்து பாத்தீங்கன்னா 60 பேர் இன்டேக் பண்றாங்க. இஎம்ங்கிறது இசில எஸ்எஸ் இருக்கு, 78 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இஎஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாண்ட்விச் ப்ரோக்ராம் இருக்கு, அதான் இஎஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? இதெல்லாம் வந்து கவுன்சிலிங் நீங்க அட்டெம்ப்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிரான்ச் கோடு இப்படிதான் வரும். ட்ரிபிள் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, சரியா? அப்ப இந்த பிரான்ச் கோடை நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கணும். அப்ப இஎஸ் அப்படிங்கிறது SW சாண்ட்விச் கோர்ஸ் 60 பேர் இன்டேக் பண்றாங்க, 5 வருஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்கு, இங்கேயே 60 பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஐஎம் ஐஒய் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஎம் அப்படிங்கிறது வந்து ஐடி, சரியா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாத்தீங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன பண்றாங்கன்னா எஸ்எஸ்ல வச்சிருக்காங்க. அதனாலதான் இங்க வந்து ஐஎம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 138 பேர் என்ன பண்றாங்க, இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 பேர் இருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்கு, அது 60 பேர். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் SW இருக்கு, சரியா? அதாவது சாண்ட்விச் ப்ரோக்ராம் இருக்கு, அது 60 பேர். அதுக்கப்புறம் அதாவது
மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு 30 பேர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இதுல 30 பேர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா SW கோர்ஸும் இருக்கு. சரியா, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இல்ல ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சொல்லுவோம். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து SW கோர்ஸ் இருக்கு. 60 பேர் இன்டேக் பண்றாங்க. இங்க பாருங்க, லாஸ்ட் இயர் வந்து 123 124 எடுத்த பசங்களுக்குலாம், சரியா, SC ST நீங்க வந்தீங்க அப்படின்னா 123 124 எடுத்தாலே PhD என்ன பண்ணலாம், படிக்கலாம். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் இருக்கு. சரியா, ரோபோட்டிக்ஸ் SS ல இருக்கு, 60 பேர் இன்டேக் பண்றாங்க. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்கு. சரியா, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி SS ல இருக்கு. டெக்ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா SS ல இருக்கு. நார்மல் கோர்ஸ் இருக்கு. இந்த டெக்ஸ்டைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 117க்கே, சரியா, ST ல 117.5 எடுத்த பசங்களுக்கு PhD காலேஜ் கிடைச்சிருக்கு. அதனால வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றதில்ல அப்படின்னா, நம்ம 117 எடுத்துட்டோம், PhDலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். சரியா, ஆனா 117 எடுத்த பசங்களுக்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாத்துங்க. மொத்தமா சேர்த்து 1404 சீட் வந்து என்ன பண்றாங்கன்னா வருஷம் PhDல இன்டேக் பண்றாங்க. சரியா, அதுக்கப்புறம் SSN பாத்திரலாம். SSNல வந்து பாத்தீங்க அப்படின்னா SSN காலேஜ் ஆரம்பிச்சது வந்து 1996ல காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு 60 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 60 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிவில் இன்ஜினியரிங் 60 பேர் இன்டேக் பண்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 180 பேர் இன்டேக் பண்றாங்க. ECE இருக்கு 120 பேர் இன்டேக் பண்றாங்க. EEE இருக்கு 120 பேர். IT இருக்கு 120 பேர். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 பேர். இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா CJ அப்படின்னா என்னன்னா MTechல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சிருக்காங்க. சரியா, MTechல இவங்க என்ன பண்றாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சிருக்காங்க. 12th முடிச்சு நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். சரியா, BTech MTech ரெண்டுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். 12th முடிச்ச பின்னாடியே நீங்க ஜாயின் பண்ணலாம். 60 பேர் இன்டேக் பண்றாங்க. மொத்தமா சேர்த்து 900 சீட் என்னன்னு சொல்லி இங்க இருக்கு. இங்க SSN காலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ன ஒரு அருமையான விஷயம் என்னன்னு சொல்றா, ஃபீஸ் வந்து ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலும் இவங்க 7.5 ரிசர்வேஷன், அதாவது நீங்க 6th ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு 7.5 ரிசர்வேஷன்ல போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் சொல்லிருக்காங்களோ ஃபுல் ஃப்ரீ கொடுக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ வந்து இந்த காலேஜ் கொடுக்குறாங்க. அதை பாத்துங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி கம்பேர் பண்ணிடலாம். இப்போ PhD காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கோர்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான கோர்ஸ் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் SS இருக்கு, அதே மாதிரி AML. சரியா, அது SS ல இருக்கு. அப்ப 2 கோர்ஸ் ரொம்ப முக்கியமான கோர்ஸ். அதுல க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தலாம். நீங்க இங்கேயும் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இது SSN-ஓட க்ளோசிங் கட் ஆஃப் இங்க எந்த அளவுக்கு வந்திருக்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அதே மாதிரி இங்கேயும் வந்திருக்கும். ஏன்னா இப்போ இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜா இருந்தாலும் SS-ன்னு சொல்லி வரும்போது இவங்க என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்களோ அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் வாங்க போறாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்து SS-ன்னு போட்டதுக்கு காரணமே அதுதான். சரியா, அதே மாதிரி இவங்க MTech இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு பாருங்களேன், அதுக்கும் லாஸ்ட் இயர் பசங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி இங்க AIML-க்கும் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரியா, இங்க AIML இருக்கு, இங்க MTech இருக்கு. இது ரெண்டையுமே என்னன்னு சொல்றது நல்லபடியா பாத்துங்க. அதுக்கப்புறம் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தலாம். OC-க்கு வந்து 198.5ல CS-க்கு முடிஞ்சிருக்கு. AIML-ல 197, BC-க்கு வந்து 198, AIML-ல 196.5, BCM-க்கு 196.5. அதுக்கப்புறம் MBC-க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 196.5, AIML 195.5, SC-க்கு வந்து 188.5, AIML-க்கு 187.5, SCA-க்கு 191, AIML-க்கு 183, ST-க்கு டேட்டாஸ் வந்து கிடைக்கல. ஓகே, SSN வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 198ல முடிஞ்சிருக்கு OC-க்கு, MTech வந்து 195, BC வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 197.5, MTech 194, BCM-க்கு 197, MTech 194.5, MBC-க்கு 196.5, MTech வந்து பார்த்தீங்கன்னா 192.5, SC-க்கு வந்து பார்த்தீங்கன்னா 191.5, MTech-க்கு 183. சரியா, SCA-க்கு வந்து பார்த்தீங்கன்னா 184, MTech-க்கு 161, ST-க்கு 178, MTech வந்து டேட்டா வந்து கிடைக்கல. சரியா, இதுதான் வந்து க்ளோசிங் கட் ஆஃப்ஸ். அதனால நீங்க நல்லபடியா இந்த க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் ஞாபகத்துல வச்சுங்க. சரியா, அதாவது எவ்வளவு பெரிய காலேஜ்ல நம்ம படிச்சாலும் நம்ம அரியர் இல்லாம இருக்கணும். அதை நீங்க தெளிவா நீங்க பாத்துங்க. அப்பதான் நீங்க நல்ல காலேஜ்ல, அதாவது நல்ல கம்பெனில நீங்க பிளேஸ் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.